மரணம்னா உண்மையிலேயே என்ன? இது வெறும் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட கேள்வி மட்டும் கிடையாதுங்க. நம்ம மருத்துவத்துறை, சட்டம், மனித அறம்னு எல்லாத்தையும் உலுக்கி எடுக்கிற ஒரு மிகப்பெரிய தார்மீக சிக்கல். வாருங்கள், இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா இறங்கி பாப்போம். நம்மள பல பேர் என்ன நினைக்கிறோம்னா, இறப்புன்றது ஒரு செகண்ட்ல ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மாதிரி நடக்கிற விஷயம்னு. ஒருத்தரோட உயிர் பிரியற அந்த ஒற்றை வினாடிய நாம கற்பனை செய்றோம். நம்ம சட்ட அமைப்புகளுக்கும் இதுதான் தேவைப்படுது. ஏன்னா உயில் எழுதுறதுல இருந்து லைஃப் இன்சூரன்ஸ் கிளைம் பண்றது வரைக்கும் எல்லாத்துக்கும் இறப்போட துல்லியமான நேரம் அவசியமாகுது. ஆனா உண்மையிலே அறிவியல் படி பார்த்தா அப்படி ஒரு துல்லியமான நேரத்தை சொல்றது சாத்தியமே இல்லைங்கிறது தான் நிஜம். இத மருத்துவ சட்ட வல்லுனர் அலெக்சாண்டர் காப்ரோன் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதாவது மரணம்ன்றது உயிரியல் ரீதியா நிச்சயமா நடக்கக்கூடிய ஒண்ணுதான். ஆனா அது எப்போ எப்படி நடக்குதுன்னு சட்டப்பூர்வமா முடிவு பண்றது இன்னைக்கு வரைக்கும் தீர்க்கப்படாத ஒரு பெரிய விவாதமாவே இருக்கு. என்ன ஒரு ஆச்சரியமான முரண்பாடு இல்ல? முதல்ல உயிரியல் ரீதியா மரணத்தோட பல்வேறு நிலைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஒரு மனிதனோட உடம்புல ரத்த ஓட்டம் நின்ன உடனே சில குறிப்பிட்ட மாற்றங்கள் வரிசையா நடக்கும். முதல்ல பாலமோர்டிஸ், அதாவது ரத்தம் பாயாததால தோல் அப்படியே விழுத்து போயிடும். அப்புறம் ஆல்கோர் மோர்டிஸ், உடம்பு முழுசும் குளிர்ந்து போகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 8 to 12 மணி நேரத்துல ஈர்ப்பு விசை காரணமா ரத்தம் கீழ்ப்பகுதியில தங்கி உடலோட நிறம் மாறும். இது லிவோமோர்டிஸ். கடைசியா உடம்பு முழுசா விரைத்து போற ரிகோர் மோர்டிஸ். இதெல்லாமே இதயம் நின்னதால நடக்கிற நேரடி விளைவுகள். கொஞ்ச நேரமாக ஆக அடுத்த கட்ட மாற்றங்கள் ஆரம்பிக்கும். இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம உடம்புல இருக்கிற நுண்ணுயிரிகளே நம்ம உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிக்க தொடங்கிடும். உடல் அழுகிறது, வாயு உருவாகிறது, கடைசியா எல்லா மென்மையான திசுக்களும் அழிஞ்சு முழு எலும்பு கூட மாறுற வரைக்கும் இது ஒரு நீண்ட ப்ராசஸா நடக்கும். சோ பயாலஜி படி பார்த்தா மரணம்ன்றது ஒரே ஒரு ஈவென்ட் கிடையாது, அது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. அடுத்ததா சொமாட்டிக் மற்றும் மூலக்கூறு இறப்புக்கு நடுவுல இருக்கிற வித்தியாசங்களை பார்க்கலாம். நாம எப்போ நிஜமாவே இறக்குறோம்னு புரிஞ்சுக்க இத நாம ரொம்ப மைக்ரோ லெவல்ல பார்க்கணும். ஒட்டு மொத்தமா நம்ம உடம்பு செயல்படாம போறது சோமேட்டிக் மரணம். ஆனா பல மணி நேரங்களுக்கு அப்புறம் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் திசுவும் கொஞ்சம் கொஞ்சமா சாகுறது மூலக்கூறு மரணம். யோசிச்சு பாருங்க, ஒரு டாக்டர் உங்களை சட்டப்பூர்வமா இறந்தாதான் அழிவிக்கலாம். ஆனா உங்க உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்கள் அடுத்த பல மணி நேரத்துக்கு உசுரோட முழுமையா செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, இப்போ மருத்துவ உலகத்தையே புரட்டி போட்ட மூளைச்சாவு புரட்சி பற்றி பார்க்கலாம். இந்த பயாலஜிக்கல் டைம்லைன்லாம் நமக்கு தெரிஞ்சாலும் 1960கள்ல மருத்துவத்துறையில ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஏற்பட்டுச்சு. அது வரைக்கும் ஒருத்தரோட மூச்சு நின்றா இதயம் நின்னுடும், அவர் இறந்துருவாருன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இந்த வென்டிலேட்டர்னு சொல்லப்படுற செயற்கை சுவாச கருவிகள் வந்த உடனே எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. மூளையே முற்றிலுமா செயலிழந்த ஒருத்தருக்கு கூட மிஷன் மூலமா மூச்சு விட வச்சு இதய துடிப்பை தக்க வைக்க முடிஞ்சது. இது மருத்துவ உலகத்துல ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உருவாக்குச்சு. இந்த சிக்கலை தீர்க்கத்தான் 1968ல ஹார்வர்ட் பல்கலைக்கழக குழு ஒரு புரட்சிகரமான ஐடியாவை முன்வச்சாங்க. அதுதான் மூளைச்சாவு. இதுக்கான தேவை சும்மா வரலங்க. அப்போதான் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் பிரபலமாகிட்டு இருந்துச்சு. அதுக்கு ரத்த ஓட்டத்தோட இருக்கிற நல்ல புது உறுப்புகள் தேவைப்பட்டுச்சு. அதனால மீள முடியாத கோமா நிலையை சுட்டிக்காட்டி மரணம்னா இதயம் நிக்கிறது மட்டும் இல்ல, மூளையோட செயல்பாடு நிக்கிறதுதான்னு உலகத்தோட கவனத்தை திருப்புனாங்க. இதுக்கப்புறம் 1981ல அமெரிக்கால கொண்டு வரப்பட்ட யூடிஓஎஸ் சட்டம் ஒரு மிக முக்கியமான மாற்றத்தை உருவாக்குச்சு. இதயம் மற்றும் நுரையீரலோட செயல்பாடு நிரந்தரமா நின்னாலும் சரி, அல்லது ஒட்டுமொத்த மூளையோட செயல்பாடு நிரந்தரமா நின்னாலும் சரி, ரெண்டுமே மரணம்தான்னு வரையறுத்தாங்க. சிம்பிளா சொல்லணும்னா சட்டப்பூர்வமா ஒரு மனிதன் வாழ்க்கையிலிருந்து விடைபெற சமூகம் 2 வெவ்வேறு கதவுகளை ஓபன் பண்ணி வச்சுது. ஆனா சட்டங்கள் நிஜ வாழ்க்கையில எப்பவுமே கச்சிதமா பொருந்துமா என்ன? ஜாஹி மெக்மாத் வழக்கு பத்தி பார்க்கலாம். ஜாஹி மெக்மாத் 2013ல 13 வயசு சிறுமியான இவங்களுக்கு ஒரு சாதாரண சர்ஜரி நடந்துச்சு. ஆனா சில எதிர்பாராத சிக்கல்களால அவங்களுக்கு மூளைச்சாவு ஏற்பட்டதா டாக்டர்கள் கன்ஃபார்ம் பண்ணாங்க. இங்கதான் ஒரு மிகப்பெரிய ஷாக் காத்துட்டு இருந்துச்சு. மூளைச்சாவுக்கான எல்லா அளவுகோல்களையும் அவங்க பூர்த்தி செஞ்சிருந்தாலும் செயற்கை சுவாச கருவியோட உதவியில பல வருஷங்கள் அந்த சிறுமியோட உடல் தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சது. சட்டப்படி இறந்த ஒரு சிறுமியோட உடம்பு பருவம் அடையறதையும் உயரம் வளர்றதையும் அவங்க பெற்றோர் நேர்ல பார்த்தாங்க. இது மரணம்னா என்னம்பற நம்ம புரிதலையே ஆட்டம் காண வச்சது. இந்த ஒரு சம்பவம் நிறைய ஆழமான விவாதங்களை கிளப்பி விட்டுச்சு. ஒரு பக்கம் சயின்ஸ், இன்னொரு பக்கம் பெற்றோரோட பாசம் மற்றும் மத நம்பிக்கைகள். மூளைச்சாவு டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி டாக்டர்கள் குடும்பத்துக்கிட்ட கட்டாயம் பர்மிஷன் வாங்கணுமா? மூளைச்சாவுங்கிற கான்செப்டுக்கு மத ரீதியான விளக்குகள் தரணுமா? இப்படி மக்கள் மத்தியில பலதரப்பட்ட கேள்விகளும் நீதிமன்ற வழக்குகளும் எழ ஆரம்பிச்சுது. இந்த விவாதங்கள் எல்லாமே இறந்த கொடையாளி விதி அப்படிங்கிற ஒரு முக்கியமான நெறிமுறையை சுத்தி தான் வருது. இந்த இறந்த கொடையாளி விதி அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். உறுப்பு தானம் பண்றப்போ அந்த உறுப்புகளை எடுக்கிற செயல்முறை ஒருத்தரோட உயிரை பறிச்சிடக்கூடாது.
அதாவது உறுப்பு குடுக்கறவரு உறுதியா இறந்துட்டாருன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம்தான் உறுப்புகளை எடுக்கணும். இது பொதுமக்களை பாதுகாக்கிற ஒரு நெறிமுறை அரண். ஏன்னா உறுப்புகளுக்காக டாக்டர்கள் நம்மள கொன்னுடுவாங்களோன்ற பயம் மக்களுக்கு வந்துட்டா ஒட்டுமொத்த உறுப்பு மாற்று மருத்துவமுமே கொலாப்ஸ் ஆயிடும். ஆனா இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடு வெடிக்குது. இப்போலாம் சில மருத்துவமனைகள்ல நோயாளியோட செயற்கை சுவாச கருவியை எடுத்துட்டு அவரோட இதயம் நின்னு வெறும் 5 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு உடனே அவரை இறந்ததா அறிவிச்சு உறுப்புகளை எடுக்கறாங்க. உறுப்புகள் கெட்டு போறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷா எடுக்கணுங்கிறது தான் நோக்கம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வெறும் 5 நிமிஷம் இடைவெளியில ஒருத்தர் முழுமையா இறந்துட்டாருன்னு உறுதியா சொல்ல முடியுமா? இதனாலேயே இந்த இறந்த கொடையாளி விதி இப்போ வெறும் பேரளவுல தான் இருக்குன்னு பல விமர்சகர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா வாதிடுறாங்க. சரி, இந்த தீர்க்கப்படாத முரண்பாட்டோட எதிர்காலம் என்ன? அதை இப்போ பாப்போம். நாம இப்போ ஒரு புதிய மருத்துவ சகாப்தத்தோட விளிம்புல நிக்கிறோன்னே சொல்லலாம். மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பன்றியோட உறுப்புகளை மனிதர்களுக்கு பொறுத்துறது, ஆய்வகங்கள்லயே உலகளாவிய மனித ஸ்டெம் செல்களை உருவாக்குறதுன்னு டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டு இருக்கு. எதிர்காலத்துல இதுல நாம முழு வெற்றி அடைஞ்சிட்டா நமக்கு மனித உறுப்பு தானம் செய்றவங்களோட தேவையே இல்லாம போயிடும். அப்போ இந்த இறந்த குடையாளி விதி, மூளைச்சாவுங்கிற விவாதங்கள் எல்லாமே தேவைப்படாமலே போகலாம். அந்த ஹார்வர்ட் அறிக்கை வெளியாகி 50 வருஷத்துக்கும் மேல ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம மருத்துவ தொழில்நுட்பம் வளர வளர வாழ்வுக்கும் இறப்புக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய எல்லைக்கோடு தொடர்ந்து மங்கிக்கிட்டே தான் வருது. இது வருங்காலத்துல இன்னும் எந்த அளவுக்கு மாறப்போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கடைசியா உங்களை ஒரு ஆழமான கேள்வியோட விட்டுட்டு போறேன். ஒரு மெஷினால நம்ம இதய துடிப்பா முழுமையா ரீப்ளேஸ் பண்ண முடியும்னா, டெக்னாலஜியால நம்ம செல்களை பல வருஷத்துக்கு உசுரோட வச்சிருக்க முடியும்னா, மரணம்னா என்னன்னு இந்த சமூகம் என்னைக்காவது ஒருமித்த கருத்துக்கு வருமா? இத பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து தேடுங்க, தெரிஞ்சுக்கோங்க.